பாருமா நம்மளுடைய அடுத்த மெத்தட் கரண்ட் லிமிட் கண்ட்ரோல். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஆன் ஆஃப் டைம் பீரியடை வச்சு டைமிங்கை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். இப்போ கரண்ட்டோட லிமிட் வச்சு கண்ட்ரோல் பண்ணப்போம். ஸோ இதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறீங்க. ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண வந்துட்டு எப்போ பார்த்தாலும் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஆன்லேயே இருக்குமா? எனக்காவது வந்து ரியலைஸ் பண்ணி பார்த்துருக்கியா? நீங்கள் வந்து உங்கள் கூலை செட் பண்ணுறதுக்கு நம்ம செட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இருக்கும். ஸோ எவ்வளோ நம்ம கூலிங் செட் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் உங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து ஆனில் இருக்கும். ஸோ அந்த லிமிட்டை ரீச் பண்ண உடனே உங்களுடைய ஃப்ரிட்ஜ் வந்து ஆஃப் ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏசியே யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் ஏசி இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த ஏசி யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம். இத்தனை டிகிரியில் இருக்கணும், நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்து இவ்வளோ செல்சியஸ், எனக்கு கூலிங் வந்து இவ்வளோ வேணும். ஸோ 17 or 20 டிகிரி செல்சியஸில் நான் இப்போ வைக்கேன், இந்த ரேஞ்சில் வந்து நான் ரிமோட்டில் வச்சுருக்கேன்னு வச்சு. ஸோ இந்த ரேஞ்சை வந்து உங்களுடைய ஏசி ரீச் பண்ணோட அந்த கம்ப்ரஸர் வந்து ஆஃப் ஆயிரும். கரெக்டாக அந்த 20 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துட்டு அந்த ரூம் டெம்பரேச்சர் மாறின உடனே உங்களை ஏசி ரன் ஆகாது, ஆஃப் ஆயிரும். சரியா? சரி, அப்போது ஒரு பர்டிகுலர் ரேஞ்சை வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, உன்னுடைய அந்த டிவைஸ் வந்து ஆஃப் ஆகுறது. அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு கரண்ட் லிமிட்டை நான் என்னுடைய லோடோட கரண்ட் லிமிட்டை நான் செட் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா என்னுடைய சாப்பர் வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறேன். இதுதான் வந்து இப்போ நம்ம ரியல் டைமில் நிறைய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ சாப்பரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தடை நம்ம சூஸ் பண்ணுறது வந்து கரண்ட் லிமிட் கண்ட்ரோல் மெத்தட் தான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவாங்க. சரியா? இப்போ நம்மளோட லோடுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் லிமிட், இப்போ கரண்ட் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணி விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த சுவிட்ச் வந்து ஆஃப் ஆயிரும். ஆட்டோமேட்டிக் ஆன், ஆட்டோமேட்டிக் ஆஃப். யாரும் போய் வந்துட்டு நம்ம இது பண்ண வேண்டியதில்லை, இப்படி தானே? ஸோ ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் நீங்கள் வந்து ஒரு லோடு இருக்குது, ஒரு லோடுக்கு வந்து நீங்கள் வந்து 5 amps வந்த உடனே எனக்கு ஆஃப் ஆயிடணும் அப்படின்னு. அப்போ இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 5 volt வந்துடுது. அப்போ லோடு வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். இப்போ நீங்கள் அந்த 5 volt அதை ரீச் பண்ண உடனே என்ன ஆயிரும், ஆஃப் ஆயிரும். அப்போ உங்களுக்கு கரண்ட் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் 0 வர வரைக்கும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ், இப்போ எனக்கு 2 amps நான் ரீச் பண்ண உடனே, ஸோ 5 amps ரீச் பண்ண உடனே எனக்கு வந்து என்ன ஆயிரும், ஆஃப் ஆயிடணும். 2 amps வந்து ரெடியூஸ் இப்போ ஆஃப் ஆனது எப்படி ரெடியூஸ் ஆகிட்டே வரும், இப்போ கரண்ட்டு குறைஞ்சிட்டே வரும். அப்போ தானே குறைஞ்சிட்டே வர கரண்ட்டு ஒரு 2 amps வந்துட்டு திரும்ப அகெயின் என்னுடைய சுவிட்ச் வந்து ஆன் ஆகணும்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த லிமிட் நம்ம செட் பண்ணுறது தான். திரும்ப அகெயின் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், லோடு இன்க்ரீஸ் ஆகும், அடுத்து டிக்ரீஸ் ஆகும், இப்படி லோடு இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், இப்படி மாற்றி மாற்றி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ பர்டிகுலர் லிமிட்டை நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சுவிட்ச் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஆகிறத அதுவே என்ன பண்ணிக்கும், கண்ட்ரோலில் அந்த லிமிட்டை வேல்யூ ரீச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆன் அண்ட் ஆஃப்ங்கிறது மாறி மாறி நடக்கக்கூடிய. சரியா? ஸோ இதில் வந்து ஆன் அண்ட் ஆஃப், இதோட மேக்ஸ் இந்த ரெண்டுக்குள்ளே ஆவரேஜ் தான் இந்த டோட்டல் ஆவரேஜ் கரண்ட்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ, இந்த ரெண்டையும் தான் அது மாற்றி மாற்றி ரீச் பண்ண போகுது. ஸோ அந்த வேல்யூ செட் ஆனதுக்கப்புறம் அதுவே ஆன் ஆஃப்ங்கும்போது உங்களுடைய லோடுக்கு வந்து கண்டினியூஸாக அது செட் ஆகிடும். சிமிலர்லி நம்மளுடைய ஏசி, ஃப்ரிட்ஜு இது மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ பர்டிகுலர் லிமிட் வேல்யூவை வந்துட்டு அது ரீச் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அது ஆன் அண்ட் ஆஃபாக மாறி தான் கரண்ட் லிமிட் கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படின்னு சொன்னேன். நான் பல்ஸ் வித் மாடுலேஷன் கண்ட்ரோல், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பல்ஸோட வித்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக எப்படி ஒரு வோல்டேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ அது எப்படி அப்படின்னா, நார்மலாக நீங்கள் ஆப் ஆம்ப் மெத்தட் வந்து படிச்சிருப்பீங்க, அப்படி தானேம்மா? ஸோ அதே மாதிரி தான் வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ இன்வெர்ட்டிங் ஒரு நான் இன்வெர்ட்டிங் எல்லாம் கொடுத்துருப்பீங்கன்னா 2 இன்புட்டு கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ நான் இதை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். இது வந்து கேரியர்னு வச்சுருப்பாங்க, அப்படி தானேம்மா? ஸோ ஒரு இன்புட் வோல்டேஜ் இன்புட் 2 V1 V2ன்னு எடுத்திருப்பாங்க, இது V0 இல்லையா? ஸோ இந்த Vன்ங்கிறது வந்து நான் டிசி ஃபிக்ஸட் டிசி இன்புட் வோல்டேஜாக வச்சுக்கிறேன். இந்த V2 வந்து சாட் டூத்தாக எடுத்துக்கிறேன். சரியாம்மா? ஸோ எப்படி இந்த ரெண்டையும் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த ஆப் ஆம்ப் கம்பேர் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த 2 சிக்னல்ஸை வந்து கம்பேர் பண்ணி நம்மளுக்கு ஒவ்வொரு பல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த பல்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்விட்சஸ், அதாவது நீங்கள் ஐஜிபிடியாக இருக்கட்டும், இல்லை மாஸ்ஃபெட்டோ, எஸ்சிஆரோ, அந்த கேட்டுக்குன்னு ஒரு சிக்னல் கொடுப்போம் இல்லையா, அந்த கேட் பல்ஸை வந்து இதோட அவுட்புட்டை தான் அதுக்கு இன்புட்டாக கொடுப்பீங்க.
புரிஞ்சுதா? ஸோ எப்போவும் நான் வந்துட்டு கேட் பல்ஸ் கொடுக்குறோம் PWM மெத்தடில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன்ல. ஸோ அந்த பல்ஸ் யார் கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த கிட்லலாம் வந்து இந்த மாதிரி தான் ஒரு கம்பேரிட்டர் போட்டு 2 வேவ் ஃபார்ம் வந்து இன்புட்டாக நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்போது இந்த கம்பேர் பண்ணி, ஸோ அந்த கம்பேர் பண்ணி வரக்கூடிய அந்த அவுட்புட்டை நம்மளுடைய PWM சிக்னல்ஸ் வந்து அது இன்புட்டாக நம்மளுடைய சுவிட்சுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்கும். ஸோ எந்த டைமிங்கெல்லாம் அது ஆன் ஆகிருக்கோ அப்போ உங்களுடைய சுவிட்ச் ஆன் ஆக போகுது. இதுலேருந்து சிக்னல் வராத போது அது ஆஃப் பீரியடில் இருக்க போகுது. சரி, அது எப்படி நம்ம கம்பேர் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருமா, நான் என்னுடைய ரெஃபரன்ஸ் வேவையும் கேரியர் வேவையும் எடுத்திருக்கேன். சரியா? இப்போ இது ஒரு ஆப் ஆம்ப்குள்ளே நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோ. ஸோ இது DC ரெஃபரன்ஸ் வேவ், இது வந்து கேரியர் வேவ், நம்மளுடைய ஷார்ட் டூத் வேவ் ஃபார்ம் வந்து எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் நான் ABCDன்னு மார்க் பண்ணுறேன் பார். ஸோ இது 0ன்னு இருக்கட்டும், ஓன்கிற பாயிண்ட்டாக இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங்னு 2 டெர்மினல் பார்த்துருக்கோம், இப்படி தானம்மா? ஸோ இன்வெர்ட்டிங் டேர்ம் அதிகமாக, அதாவது பாசிட்டிவ் டேர்ம் அதிகமாக, இப்போ அது நான் இன்வெர்ட்டிங் டேர்மா இல்லை இன்வெர்ட்டிங் டேர்மா எது அதிகமாக இருக்கோ அப்போ அதுக்கான அவுட்புட் வந்து கிடைக்க போகுது. சரியா? ஸோ இங்கே வந்து பாரு. ஸோ இந்த ரீஜியன் வரைக்கும் கம்பேர் டு திஸ் உங்களுடைய DC தான் அதிகம், அதாவது நான் இன்வெர்ட்டிங் டேர்ம் அதிகம். அப்போ உங்களுடைய அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்கும், அப்படின்னா அது வந்து அதிகமாக இருக்கும். இங்கே அதாவது நான் இன்வெர்ட்டிங் இந்த 2 இதோட பாசிட்டிவ் சேச்சுரேஷன் தான் அதிகம் இல்லையா? இப்போ இந்த ஏலேருந்து B வரைக்கும் பாருங்கள். ஸோ O to A வந்துட்டு DC தான் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு, ஸோ பாசிட்டிவ் சேச்சுரேஷன் அதிகம். இங்கே பாரு, ஏலேருந்து B வரைக்கும் பாரு, DC வந்து கம்மி, கேரியர் தான் அந்த ஷார்ட் டூத் தான் அதிகம். ஸோ இது எந்த இதுலேருந்து நெகட்டிவில் கொடுங்க, அப்போ நெகட்டிவ் சேச்சுரேஷன் அதிகம், அப்போ நெகட்டிவில் உள்ளது தான் உங்களுக்கு பல்ஸ் கிடைக்கும். இதை வந்து இந்த நெகட்டிவில் கிடைக்கும்போது உங்களுடைய சேச்சுரேஷன் அதிகமாக அந்த பல்ஸ் கிடைக்கும்போது உங்களுக்கு ஆஃப் ஆகி கிடைக்கும், பல்ஸ் வந்து வராது. ஸோ T ஆன் எப்போல்லாம் ஆன் ஆகிருக்கோ அப்போ தான் உங்களுடைய சுவிட்சுக்கு வந்து பல்ஸ் போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கும். தென் அடுத்து Cலேருந்து D பாரு, அகெயின் உங்களுடைய பாசிட்டிவ் சேச்சுரேஷன் தான் அதிகம் இல்லையா? சரி, அப்போது என்னுடைய பல்ஸோட வித்து எப்போம்லாம் இந்த T ஆன் கொடுக்குறோனோ அப்போந்தான் இது மாதிரி 2 பல்ஸ் வேவ் ஃபார்மை கொடுத்து அந்த பல்ஸ் எப்போல்லாம் T ஆன் பீரியட் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய சுவிட்சுக்கு வந்து இன்புட்டாக போகும், அப்போ உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்கும். ஓகே, இப்படி தான் பண்ணணுமா? நம்மளுடைய அவுட்புட் வோல்டேஜை மாற்றவே முடியாதானா? தாராளமாக மாற்றலாம். இந்த DC அவுட்புட் ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்கல்ல, அதோட வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக. இப்போ இது ஒரு 5 வோல்ட்டுன்னு வச்சுக்கோங்க, சரியா? இப்போ எனக்கு இதை வந்துட்டு ஒரு 3 வோல்ட்டுக்கு நான் ரெஃபரன்ஸாக வச்சுருக்கேன்னு வை. ஸோ அதை ட்ராப் பண்ணுறேன் பாருமா. இதில் நான் லாஸ்ட் டைம் 5 வோல்ட் எடுத்திருக்கோம், இப்போ 3 வோல்ட் எடுக்கும். அப்போ 3 வோல்ட் எடுக்கும்போது இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு பாசிட்டிவ் சேச்சுரேஷன் வந்து அதிகமாக கிடைக்கும். அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு T ஆன் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியட் வரைக்கும் உங்களுக்கு T ஆஃப். அப்போ இந்த வித்து மாறுது, அப்படிமா லாஸ்ட் டைம் வரைஞ்சதுக்கும் இதுக்கும் இந்த வித்தை சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் அப்போ இது வரைக்கும் தானே கிடைக்கும், இந்த பர்டிகுலர் டைம் பீரியட் வரைக்கும் தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆஃப், அகெயின் ஆன், ஆஃப், இப்படி மாறி மாறி கிடைக்கும். ஸோ இப்படி தான் நம்ம பல்ஸோட வித்தை சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய அவுட்புட் வோல்டேஜை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரோம். புரிஞ்சுதாம்மா? ஸோ இது வரைக்கும் நம்ம சாப்பரோட பேசிக் பிரின்சிபல் ஆப்ரேஷன் பார்த்தோம். ஸோ ஒரு அவுட்புட் அவனுடைய சாப்பரை நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதோட டியூட்டி சைக்கிள்ஸை வச்சு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த டியூட்டி சைக்கிள் அப்படிங்கும்போது நம்ம 2 மெத்தடில் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்று டைம் ரேஷியோ கண்ட்ரோல், ஒன்று கரண்ட் லிமிட் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் டைம் ரேஷியோவில் வேரியபிள் ஆன் டைம், ஃபிக்ஸட் ஆன் டைம்னு 2 கேட்டகரியில் பார்த்தோம். ஒன்று ஆன் பீரியடை வந்துட்டு ஃபிக்ஸடாக வச்சுக்கணும், அப்படி இல்லைன்னா டோட்டல் டைம் பீரியடை வந்துட்டு ஃபிக்ஸடாக வச்சு பார்க்கணும். ஸோ இந்த 2ல் ஏதாவது ஒரு இதை வந்து ஃபிக்ஸட் வேரியபிள்னு 2 டைப்பாக பார்த்தோம் இல்லையாம்மா? ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுடைய அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத ஃபார்முலா படியும் பார்த்தோம், வேவ் ஃபார்ம் படியும் பார்த்தோம். தென் கரண்ட் லிமிட் கண்ட்ரோல் மெத்தட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஒரு பர்டிகுலர் கரண்ட் லிமிட் செட் பண்ணும்போது உன்னுடைய லோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் அதுவே ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இப்போ PWM மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி செட் பண்ணலாம், நம்மளுடைய பல்ஸை வந்து ஆன் ஆஃப் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இப்போ ஒரு ஆப்-ஆம்ப் மெத்தட் மூலமாக எப்படி 2 சிக்னல்ஸை வந்து கம்பேர் பண்ணும் அப்படிங்கிறத சொன்னேன். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய PWM பண்ண போகுது. ஸோ 2 இதை எடுத்துக்கிட்டோம், ஒன்று வந்து ரெஃபரன்ஸ் சிக்னல், ஒன்று கேரியர் சிக்னல் அப்படின்னு. ஒன்று நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டாகவும் ஒன்று இன்வெர்ட்டிங் இன்புட்டாகவும் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால்
ஸோ அதுக்கேற்றாப்புல பாசிட்டிவ் சேச்சுரேஷன் நெகட்டிவ் சேச்சுரேஷனுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு பல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ வோல்டேஜ் வந்து மாற்றணும். இன்னும் நான் வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ண அந்த ரெஃபரன்ஸ் வேவ்ஃபார்ம் அந்த டிசி எடுக்கிறீங்க இல்லையா, ஸோ அந்த இன்புட் வோல்டேஜை நான் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக என்னுடைய பல்சஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேசிக்காக நம்ம ஒரு சாப்பர்னால் என்ன, அதோட அவுட்புட் வோல்டேஜ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அப்போ அதை எப்படி டிசைன் பண்ணுறது அந்த அந்த டியூட்டி சைக்கிளை, ஸோ இந்த மாதிரி பார்த்தோம். இப்போது இதோட டைப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது ஒன் பை ஒன் அதோட ஒர்க்கிங் ஆப்ரேஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அப் சாப்பர், இன்னொன்று ஸ்டெப் டவுன் சாப்பர். ஸோ பேசிக் பிரின்சிபல் இந்த ஸ்டெப் டவுன் சாப்பர்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க நிறைய புக்ஸ் எதுனாலும் சரி. ஸோ இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. ஸோ ஸ்டெப் அப்னா என்ன, இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸில் வந்து ஸ்டெப் அப் அப்படிங்கும்போது என்ன ஆகும், உங்களுடைய வோல்டேஜை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்குறது, அப்படி தானேம்மா. ஸோ இதை பூஸ்ட் கன்வெர்ட்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது மாதிரி ஸ்டெப் அப் டவுனை வந்துட்டு பக் கன்வெர்ட்டர்ஸ் ஆர் பக் சாப்பர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். தென் ஸ்டெப் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே சரியா. ஸோ இது வந்துட்டு பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர்ஸ் அப்படின்னு கூட இதுக்கு நேம் கொடுக்கலாம், பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் ஆர் சாப்பர்ஸ். ஓகேவா? ஃபோர்த் டைப் சக் கன்வெர்ட்டர் ஆர் கக். இது வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் ஒவ்வொரு இதில் விக்கிபீடியாவில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. கன்வெர்ட்டர்ஸ் ஆர் சாப்பர்ஸ் எப்படினாலும் ஓகே. ஸோ இது போக நிறைய டைப்ஸ் இருக்குது சாப்பர்ஸில். ஸோ ஆஸ் பர் சிலபஸ் நம்மளுக்கு மெயினாக அந்த 4 தான் உண்டு. ஸோ ஸ்டெப் அப், ஸ்டெப் டவுன் ஆர் ஸ்டெப் அப் ஆர் டவுன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு டைப் ஆஃப் சாப்பர்ஸ். இதில் ஸ்டெப் அப்புங்கும்போது உங்கள் வோல்டேஜை வந்து இன்க்ரீஸ் இன்புட் வோல்டேஜை விட அவுட்புட் வோல்டேஜ் வந்து அதிகமாக வேணுமா, ஸ்டெப் அப் சாப்பரை சூஸ் பண்ணுவோம். ஸ்டெப் டவுன் சாப்பர்ஸ் அப்படிங்கும்போது இன்புட் வோல்டேஜை விட அவுட்புட் வோல்டேஜ் கம்மியாக வேணும்னா பக் கன்வெர்ட்டர், தட் இஸ் டவுன் சாப்பர்ஸ் சூஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது அதிகமாக வேணும்னா ஸ்டெப் அப் சாப்பர். ரெண்டுமே எனக்கு பர்டிகுலர் கண்டிஷனில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும், சம்டைம்ஸ் அதை டிக்ரீஸ் பண்ணணும், ரெண்டோட ஆப்ஷனும் எனக்கு தேவைப்பட வேண்டிய இடத்துல நம்ம பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர்ஸ் சூஸ் பண்ணுவோம். பட் இந்த 2 மெத்தட்லேயும் வந்து அவுட்புட் வோல்டேஜ் வந்து நெகட்டிவில் கிடைக்கும், பொலாரிட்டி வந்து மாறி கிடைக்கும். அது என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய ஆப்ரேஷன் வைஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ அதை பொலாரிட்டியை மாற்றி நம்மளுக்கு லோடோட அவுட்புட்டாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டெப் அப் சாப்பர், ஸ்டெப் டவுன் சாப்பர் எப்படி ஒர்க் ஆகுது, அதோடய வேவ் ஃபார்ம்ஸ் எப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம்.